அனுப்பல. நீயே வந்தியா? நீயே வந்தியா? ஏன் வந்த? ஏன் வந்த? ஏன் வந்த? நீயே வந்த. சரி, ஏன் வந்த? எதுக்கு வந்த? ஏன் போக மாட்டேன்? நமஸ்தே. நம்ம ஜோதி பீடத்தின் சார் பண்ணாமல் இன்றைக்கி பார்க்க இருக்கிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டேல் 21 இந்த வீடியோவை பார்த்துருந்தோம். அந்த டேல் 21 வீடியோவை பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட் நாள் வராங்க. ஒரு 15 நாளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 நாளுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நாள் வராங்க. வந்தது தான் டேல் 21 பார்த்தோம். இது அடுத்தது இப்போது இது டேல் 22 இல்லையா? இந்த டேல் 22 பார்த்தா 15 நாள் கழித்து வராங்க. கழித்து வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல் நாள் வந்து கழித்து அமுச்சு விட்டீங்க. நீங்கள் கழித்து அமுச்சு விட்டதுக்கப்புறமா உடம்பு வலி அதிகமாக இருக்குது, உடம்புல தீராத ரணம், உடம்பு வலி அதிகமாக இருக்குது, உடம்பு வலி அப்படியே இருக்குது, என்னால் முடியல அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா, என்னவாமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவங்க பையனையும் அவங்கள கூப்பிட்டு வந்தாரில் ஒருத்தர் அவரை எல்லாரையும் கேட்குறேன். தாய் கீழே போட்டாங்களா, அது பண்ணாங்களா, எதுவுமே இல்லைன்றாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கவே முடியாது. எப்படி உடம்பு வலி அதிகமாச்சு? ஏன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, சரி இருங்க உக்காருங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு காளி யாகம் நடத்துகிறோம். அந்த காளி யாகத்துடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்குள்ளே எவ்வளோ பெரிய தீய சக்தினாலும் வெளியே கொண்டு வந்துடும். அதுதான் அந்த காளி யாகம் நாங்கள் பண்ணுறதுடைய பவர். அது பிரம்மச்சரியை வச்சு பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப பவர் அதிகம். நல்ல உச்சி வெயில், அந்த 10 மணிக்கு மேலே தான் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வெயிலில் அப்படியே நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள், வெயிலில் கச வெறுப்பாயிடுச்சு அந்த மாதிரி. அந்த அந்த உக்ரம் ஏறும். வெயிலில் மண்டை சூடு ஏறிடுச்சுன்ற அந்த மாதிரி உக்ரம் ஏறும். உக்ரம் ஏறும்போது உடம்புக்குள்ளே எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் வெளியே ஓடி வந்துடும். அந்த மாதிரி அந்த உக்ரம் ஏறுற டைமில் ஒரு 10-11 மணியில் இந்த அம்மாவை பூஜையில் உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சு அந்த காளி யாகம் நடக்குது. காளி யாகம் முடியல, அந்த அம்மாவில் முடிக்க முடியல, சென்ட்ரலே ஆட ஆரம்பிச்சிருச்சு. சென்ட்ரலே ஆட ஆரம்பித்த பாதி தான் முன்னாடி பார்த்தீங்க, மீதி பாதி அடுத்தது வருது பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடம்பு வலி அப்படியே தான் இருக்குது, போகலன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம யாகத்தில் உட்கார வச்சோம். யாகத்தில் உட்கார வச்ச அப்புறமா ஒன்றா கேட்குறேன், என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மம வசமாயிருக்க ஸ்வாஹ. ஓம் நமோ பகவதே காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்கார நீலி சக்தி மம வசமாயிருக்க ஸ்வாஹ. ஓம் நமோ பகவதே காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்கார நீலி சக்தி மம வசமாயிருக்க ஸ்வாஹ. ஓம் நமோ பகவதே காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்கார என்ன பேருமா? பேர் என்ன? எப்படி வந்த நீ? இப்ப தாயத்து கட்டிட்டு இருக்க, எப்படி வந்த? இந்த அம்மா கூப்பிட்டுச்சா? இந்த அம்மா கூப்பிட்டுச்சாமா? பாருமா, இந்த அம்மா கூப்பிட்டுச்சா? சொல்றது கேளுமா, வாய் சீக்கிரம் சொல்லணும், டக் டக்குன்னு லேட் பண்ணக்கூடாது. எப்படி வந்த? எப்படிமா வந்த? நம்ம கூப்பிட்டுச்சா? முனியம்மா கூப்பிட்டுச்சா? முனியம்மா கூப்பிடலையா? அப்புறம் எப்படி வந்த? அனுப்புனாங்களா? 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 யாராவது சீக்கிரம் டக்குன்னு சொல்லு, அனுப்புனாங்களா? அனுப்பல. அப்புறம் எப்படி வந்த? முடி போட்டிருக்கு, நீ நனவு கூட முடியாது. இன்னைக்கு முடி போட்டாச்சு, ஆஞ்சநேயரை உட்கார வச்சு போட்டிருக்கேன். வேலை முடிச்சுட்டு தான் போகணும் நீ. இன்னைக்கு யாரும் அனுப்பல, இந்த அம்மாவை கூப்பிடல. அப்புறம் எப்படி வந்த? அன்னைக்கு உடம்புல இருந்துட்டியா? ஏமாத்திட்டியா? வெளியே போக முடியாது தாயத்து இருக்கிறதுனால. தாயத்து இருக்கிறதுனால வெளியே போக முடியாது. தாயத்து கட்டினா போயிடுவியா? தாயத்து இருக்கிறதுனால வெளியே போக முடியாமா? அன்னைக்கு உடம்புல இருந்துட்டியா?
தாயத்து கட்டினா போயிடியாமா? தாயத்து கட்டினா போயிடுறியா? டக்குன்னு சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. தாயத்து கட்டிட்டுமா போயிடுறியா? முடி போட்டிருக்கேன், சாவடிச்சிருவோம் ஞாபகத்துக்கு சத்தியமா. இதுக்கு மேல மரியாதையே கிடையாது உனக்கு. எவ்வளவு பொறுமையா கேட்டேன் இன்னைக்கு. என்ன திமிரு வேலை கட்டுற நீ என்கிட்ட? எப்படி போற நீ பாக்குறாரு? போனீங்கன்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். முனியம்மா ஏமாத்துது அப்படின்னு அர்த்தம். போச்சுன்னா சொல்லிட்டேன்னு. முன்லட்சுமியா? இல்லப்பா, அவன் பையனை முன்லட்சுமியா? முன்லட்சுமி ஏமாதுன்னு அர்த்தம். நீ போனியா? இப்போ முன்லட்சுமி உன்னை கூப்பிடுச்சா? கூப்பிடல. யாரும் அனுப்பிச்சாங்களா? அனுப்பல. நீயே வந்தியா? நீயே வந்தியா? ஏன் வந்த? ஏன் வந்த? ஏன் வந்த? நீயே வந்த. சரி, ஏன் வந்த? எதுக்கு வந்த? ஏன் ஏன் போக மாட்டேன்? ஏன் போக மாட்டேன்? டக்குன்னு சொல்லு. என்ன காரணமா ஏமா போக மாட்டா? ஏன் போக மாட்டா? சொல்லுமா, ஏன் போக மாட்டா? கூட்டு போறியா? கூட்டு போறியா? கூட்டு போற ஐடியா இருக்குதா? ஏன் கூட்டு போற சொல்ல? வலிக்குதா? வலிக்கலையா? வலிக்கலையா? வலிக்குத்தானே? போறேன்னு சொல்லு. சீரம் டக்குன்னு சொல்லு. எனக்கு போறேன்னு சொல்லி விட்டுறேன். போறியா? சரி, விட்டு பாரு. சீக்கிரம் சொல்லு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. டக்குன்னு சொல்லு. நீ எங்கேயும் போக முடியாது, முடி போட்டிருக்க. போறியா? போறியா? காலத்தோடு காலத்தோடு சீக்கிரத்தோடு விட்டோன்னு வச்சுக்கோ. அப்படியே காலத்தோடு. போறியா? எங்க போற? எங்க போற? எங்க போற சொல்லு. எங்க போற? எங்க போற? எங்க போறமா? அடிக்கிறதுல சொல்லி எனக்கு எங்க போறேன்னு சொல்லு. எதா பண்ணுமா? உனக்கு எதா வேணுமா? சரி, நான் அடிக்கிறதுல சொல்லி என்ன வேணும் சொல்லு. சாப்பாடு ஏதாவது வேணுமா? கறி குழம்பு ஏதாவது வேணுமா? துணி ஏதாவது வேணுமா? கால் செயின் ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? எதுவுமே வேணாம். இந்த அம்மா கூட்டு மட்டும் தான் வந்த. இப்ப போயிடுறியா? இதுக்கு மேல இருக்க மாட்டியா? தாயத்து கழிட்டுமா? தாயத்து இருக்கட்டுமா? நீயே போயிடுறியா? தாயத்து இருந்து எப்படி இருக்க முடியும் சொன்னால? வலிக்குதா? வலிக்குதா? வலிக்கலையா? வலி தாய் நின்றுகிற நீ. நான் திமிரு வேலை காமிச்சுக்கிற பாரு. போயிடுற தானே? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ. அப்பா உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துவா. திருப்பி வந்தேன்னா அடுத்த டைம் உங்களுக்கு சரியான வேலை கொடுப்பேன். போக திருப்பி வந்தீனாக்கா மரியாதை இதோட லாஸ்ட் போயிடு. காசு ஒரு ரூபாய், ஒரு ரூபாய் 2 ரூபாய் ஏதாவது சில்லற வை. என்ன வை? சத்தியா வை. யாரு இந்த பையன்? யாரு இந்த பையன்? யாருமா? பாரு, ஜாடியில் எடுத்துக்கிறேன் கையில. யாரு இந்த பையன்? யாரு இந்த பையன்? யாருமா இந்த பையன்? என்ன வேணும் பண்ணி? அந்த அம்மாளுக்கு மகன் இல்ல, இந்த அம்மாளுக்கு இல்ல, உடம்புல இருக்கிற அம்மாளுக்கு. சொந்தமா இல்லையா? என்ன ஆகணும்? சத்தியா நீ அந்த அம்மாக்கு, அந்த பையனுக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ண. குல நாசனம். அப்புறமா சத்தியம் பண்ணலையா? அப்போ தெரியல என்ன பத்தி பாத்துருப்பல. வை, கை வை, கை வை, சீக்கிரம் வை. நீ வை, கை வை, கை டக்குன்னு தூக்கி வை. வை, கை தூக்கி வை. காட்டுப்பா, காட்டு. வை, 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 சீக்கிரம் வை. மேல வை. என் குலத்து மேல சத்தியமா? சீக்கிரம் டக்குன்னு சொல்லு. என் குலத்து மேல சத்தியமா? என் பிள்ளைங்க மேல சத்தியமா? புருஷன் இருக்கானா? இருக்கா? அப்படியா? என் புருஷன் மேல சத்தியமா? என் பேரன் பேத்தி மேல சத்தியமா? இந்த அம்மா பேர் என்ன? முன்லட்சுமியை விட்டுட்டு இந்த நிமிஷமே என்ன பண்ற? வரியா? எடு, கைவிடு.
இவ்வளோ முடிய பிடிக்கிறிய பாவம் அந்த அம்மா எங்க இதை பிடுங்குறது? ஓம் நமோ பகவதே சாமுண்டி தேவி பைரவி இதா உச்சின்னு தெரியல. இன்னும் முடியாது முடியாது கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாமா? வசமாயிருக்க ஸ்வாஹா. கட் பண்ணிடலாம்ப்பா, வேற வழி இல்லை. ரொம்ப முடியாது, பிடுங்க முடியாது, ரொம்ப ஜாஸ்தி ஆகும். காளி சாமுண்டி தேவி வரியாம்மா? பைரவி ஓங்கார நீலி கத்தி மம வசமாயிருக்க ஸ்வாஹா. அந்த 3 வழி கூட்டின்னு போயிட்டேன். இந்த பக்கமா இந்த பக்கம் ஏதோ ஒரு 3 வழி கூட்டின்னு போயிட்டேன். 3 டைம் சுத்தி விட்டேன். போதுப்பா, அவ்வளோதான். சத்தியமா குளத்துக்கு மேலே சத்தியம் பண்ணி அப்புறம் பிள்ளைங்க பேதம் பேரம் பேதி யாரும் உயிர் எடுக்க மாட்டாங்க. தெரியும் அந்த அம்மாவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. குளம் நாசனம். அப்புறமா போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்தோட கிளம்பு. ஃபர்ஸ்ட் யாரையும் நான் அடிக்கிறதே இல்லை. நீ எனக்கு கொடுக்குற வேலை இல்லை. எழுமல இப்போ இந்த விஷயங்கள் பார்த்தீங்க நடந்தது. புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது யாகத்தில் உட்கார வச்ச உடனே அந்த அம்மாவால் யாகம் நடத்த முடியல, உடம்புக்குள்ளே இருந்தது வெளியே வந்துருச்சு. அதான் மண்டை சூடேறிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி மண்டை சூடேறி அது வெளியே வந்துருச்சு. அது பேச ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா, ஒரு பேய். அது என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக நான் இவங்களை கூட்டிகிட்டு போய் தான் தீருவேன். நான் சில விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லலை. சில விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ண விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இவங்களை கூட்டிகிட்டு போய் தான் தீருவேன், இவங்களை விட மாட்டேன், இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக சொல்கிறாங்க. முரண்டு பிடிக்கிறாங்க. ஆமாம், நான் போக மாட்டேன், கூட்டிகிட்டு தான் போகணும், முரண்டு பிடிக்கிறாங்க. இதுதான் விஷயம். சரிப்பா, இது எப்படி வந்துச்சுன்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு இழிவான விஷயம் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறது, ஒரு இழிவான விஷயந்தான். ஆனால் வேறு எப்படியும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க சொல்கிறத. அதாவது ஒரு நாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நாய் வரும். அந்த நாய் வந்து ஒரு இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்ணிவிடும், சிறுநீர் கழிச்சிடும். அந்த சிறுநீர் கழிச்சிட்டு போயிடும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ இல்லை 1/2 ஹவரோ 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு நாய் வரும். பட் அந்த நாய்க்கு ஏற்கனவே ஒரு நாய் வந்து இங்கே சிறுநீர் கழிச்சிருக்குன்னு தெரியாது, கழிச்சிட்டு போயிட்டுருக்கும். ஆனால் இது போய் அதே இடத்துல தான் சிறுநீர் கழிக்கும். அந்த ஒரு நாள்ன்றது கிடையாது, 1 வாரம் கழித்தாலும் அப்படி தான், 2 வாரம் கழித்தாலும் அப்படி தான் அந்த இடத்துல தான் போய் சிறுநீர் கழிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அதான் விஷயம் அப்படி இல்லை. அது ஏன் அப்படின்னா, மனிதர்களும் சில பேர் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேல ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஸ்பாட்டில் எல்லாருமே தானாக பைக் நிப்பாட்டுவாங்க. அப்படி தான் இருக்காங்க. நான் இல்லை, இது நாயை பற்றி சொல்கிறேனே. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. அந்த இடமானது கண்டிப்பாக வந்து ஒரு மோசமான இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்குது. ஏன் புது இடத்துல போக மாட்டேங்குது, ஏற்கனவே பழைய இடத்துலேயே போகுதுன்னா ஏதாவது ஈஸியான வழி கண்டுபிடிச்சிருச்சுல்ல. நாம் போய் தேடி கண்டுபிடிச்சி நல்லா இருக்கா, நல்ல இடம், இந்த இடத்துல போகலாமா வேணாம், அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஈஸியான வழி கண்டுபிடிச்சிருச்சு அந்த மோப்ப சக்தியால், ஏதோ ஒரு சக்தியாலன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி தான் இந்த ஏவலானது, இந்த செய்வினையானது உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து பேய்கள்லாம் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அங்கே தான் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையே. ஏற்கனவே செய்வினை இருக்குது, ஏவல் இருக்குன்னா அப்போ நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்காங்க. நம்ம ஈஸியாக போய் தந்துக்கலாம். நாம் ஏன் போய் புதுசாக ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி பின்னாடி போய் போகலாமா வேணாம் உடம்புல போய் அவங்க போய் எங்கேயா மந்திரவாதியை பிடிச்சி நம்மளை அடித்து துரத்துவாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப வருஷமாக ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்காங்க. இவங்க உடனே சேர்ந்துக்கலாமே, இவங்களுக்கு தான் எந்த பாதுகாப்பும் கிடையாது, இவங்களுக்கு செய்வினையே இருக்குது, நாம் இருந்தால் என்னப்பா, இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அவங்களே அழிக்க போகுது, நாம் இருந்தால் என்னப்பா அப்படின்னு உடம்புல வந்து இருக்கும். இதுதான் விஷயம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால தான் அந்த இழிவான விஷயத்த சொல்ல வேண்டியதாச்சு. இப்போது அந்த ஆத்மாவானது பேசுது. ஆத்மாவானது பேசி என்ன சொல்லுது, நான் உடம்பை விட்டு போக மாட்டேன் 100% சொல்லுது. அது பேசினதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. சில அடிகளும் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது விட்டால் சாவடிச்சிருக்கோம் அந்த அம்மாவை. அந்த அம்மாவை சாவடிக்கிறத விட அந்த அம்மா இறந்து போகிறத விட 2 அடி வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு அடிச்சிட்டேன். ஆனால் அடித்தது மனசு கேட்கல. ஏன்னா எங்கள் அம்மாவோட பெரியவங்க அவங்க வயசில். அதுக்காக நான் என்ன செயல் செஞ்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். பாருங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன். சரியா? இது ஒன்று அடிச்சதுக்கு நில்லுமா. என் அம்மா வயசாக நடிச்சாக்கா எனக்கு என்ன கோவம். அது வழி இல்லை. இவங்க கூட்டு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன், என்ன சொல்லுங்க, கூட்டு போகிறாங்க தானே சொல்லுங்க, கூட்டு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்.
இப்போ ஒரு செயலை பார்த்தீங்க இல்லையா, இந்த செயல் எதுக்காக தெரியுமா? அவங்க எங்கள் அம்மாவோட வயசில் பெரியவங்க. அவங்கள கை நீட்டி அடிக்கிறது எனக்கு மனசு உறுத்துது, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. வேறு வழி இல்லை. அதாவது விட்டா அந்த ஆத்மாவானது கூட்டிகிட்டு போவேன், சாவடிச்சுட்டு தான் போவேன்னு தைரியமாக சொல்லுது. பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, அந்த வலி ஃபஸ்ட்டு சொல்லிச்சு பார்த்தீங்களா, எனக்கு உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் இந்த அம்மா வந்துச்சு. தாயத்து கட்டினா ஒரு பெயின் கொடுக்கும். அந்த பெயினை தாங்க முடியாமல் தான் பேய் பிசாசு எவெல்லாம் ஓடி போயிடும். அந்த பெயினை தாங்கிட்டு இருக்குது. வலிச்சாலும் பரவாயில்ல, விடக்கூடாது, கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு தாங்குது. அதனால தான் வலி அதிகமாக இருந்திருக்கு இந்த அம்மாவுக்கு. அதனால தான் நம்மளை தேடி வந்துச்சு. புரியுதா? ஸோ அந்த பெயினையே தாங்கிட்டு இருக்குது. அதாவது இந்த அம்மா எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக. ஸோ நாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு யோசனை வருது. எப்படியாவது இந்த அம்மாவை காப்பாற்றி ஆகணும், அந்த ஆத்மாக்கிட்டேருந்து இந்த அம்மாவை காப்பாற்றினா தான் இந்த அம்மா உயிரோடு இருக்கும் அப்படின்னும்போது கை நீட்டி அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 2 அடி அடிச்சிட்டேன். கையிலலாம் அடிக்கலை, சாட்டையில் தான் அடிக்கிறது. சாட்டையில் அடி விடாது இருக்கட்டும். ஆனால் மனசு வந்து உறுத்திருச்சு. என்னன்னு, இவ்வளோ பெரிய வயசானவங்களை அடிச்சிட்டோமே அப்படின்னு. அதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ரொம்ப இடத்துல பார்த்துருக்கேன். சும்மாவே அடிப்பாங்க. சொல்கிறியான்னு அடிக்கிறது. அவங்க தப்பே பண்ணலைன்னா கூட அந்த அடிக்கு பயந்துன்னு ஒத்துக்கிற இடம்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னண்ணே நீ நினச்ச நான் நினைக்கலையா, அப்படியா எப்படியா அப்படி, நான் ரொம்ப இடம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ரொம்ப வருஷமாக இருந்தே பார்த்துருக்கேன். இந்த கருப்பு முனியெல்லாம் ஆடுற இடத்துலாம் அடித்து பட்டையை கிளப்புவாங்க. அடிக்கு பயந்துட்டே அங்கெல்லாம் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஒரு 100கணக்கான பேய்கள் வந்துச்சுன்னா, 100கணக்கான ஆத்மாக்கள் வந்துச்சுன்னா அதில் ஏதோ ஒன்று தான் இந்த மாதிரி அடிப்பேன். வேறு வழி இல்லாமல் சாவடிக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆத்மாவை தான் நான் அடிப்பேன். நான் இந்த உடம்புல இருக்கணும், நான் சாப்பிடணும், தூங்கணும், நிம்மதியாக இருக்கின்ற பேய் ஆத்மாவெலாம் அடிக்க மாட்டேன். நான் கூட்டிகிட்டு போகணும், சாவடிச்சாகணும் அப்படின்ற பேயை அடித்து தான் துரத்தணும், வேறு வழி இல்லை. எனக்கு மனசு உறுத்துச்சு, அதனால் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் சில பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால், வா போன்னு தான் பேசுவாங்க, வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாகட்டும், 80 வயசு ஆளாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், ஏன்னா வா இங்கே உக்கார், வா நான் சொல்கிறேன் கேட்குதாடா, வா அப்படியே பேசுவாங்க. வாடா போடனே பேசுவாங்க. நான் சொல்கிறது கேட்குதாடா, உனக்கு புரியுதாடா நான் சொல்கிறது அப்படின்வாங்க. இது எனக்கு கேட்கும்போது என்னப்பா இது இப்படி பேசுகிறீங்களே, இப்படி பேசலாமா அப்படின்றது ஒரு யோசனை வரும். அது எனக்கு சரின்னு படலை. நான் யாரும் குத்தி காட்டணும்னு விரும்பலை, சரின்னு படலை. ஏன்னா நம்ம என்ன தான் நீங்கள் மாந்திரிகவாதியை கை தேர்ந்தவங்களாக இருந்தாலும், கை தேர்ந்த சாமியார் இருக்கிறவங்க, எனக்கு பெரிய கடவுளாக இருந்தாலும் கூட வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா. அந்த வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாலும், நான் சித்தர்ரா, நான் அப்படி தான்டா கூப்பிடுவேன், எனக்கு எவ்வளோ தெரியுமா வயசு, 100கணக்கான வயசுரா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தேன். இவர் ஒரு 30 வயசு இருக்கும் இவருக்கு. பேசுகிற ஆளாக பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆள், 60 வயசு ஆள், 50 வயசு ஆள் போடா வாடான்னு பேசுவாங்க. நான் ரொம்ப இடத்துல பார்த்துருக்கேன். அது ரொம்ப தப்பு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இந்த விஷயம் நான் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்காக சொல்லலை, என் சிஷ்யர்களுக்கு நான் சொல்கிறேன். என் சிஷ்யர்களுக்கு என்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ 500க்கு மேலே சிஷ்யர்கள் தாண்டி இருக்கீங்க. அந்த 500 சிஷ்யர்களுக்கு நான் சொல்கிறேன், கரெக்டாக இருங்க. நம்மளை பார்த்து பயந்த ஒருத்தர் நம்மளுக்கு மரியாதை கொடுத்து வராங்க, அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். அதே மாதிரி வர்றவங்கக்கிட்ட இந்த மாதிரி அடிக்கிறது, போடா வாடான்னு பேசுகிறது, மரியாதை இல்லாமல் நடத்துறது அப்படி பண்ணாதீங்க. மரியாதையோடு நடத்துங்க. இப்படியே பேசிக்கோங்க. நம்ம தப்பு செஞ்சுட்டா, தப்புன்னு நினச்சிட்டா, எந்த இடத்துல ஏறணும்னு தெரியணும், எந்த இடத்துல இறங்கணும்னு தெரியும். நாம் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிட்டா மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. நாம் செஞ்சது தப்பே இல்லைங்க அப்படின்ட்டா அந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. எப்போவுமே ஏறவும் தெரியணும், இறங்கவும் தெரியணும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம மனுஷங்க தான் ஏதோ ஒரு கலையை கற்றுட்டு வச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். சரி, ஓகே, நமஸ்தே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.